வணக்கம் பிஸ்டன் கிச்சன் சார்பாக ஷெஃப் அருண். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பசுமையான இடத்துல வந்திருக்கோம். நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக நல்ல மழை, நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மழை காலத்தில் நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ பண்ணக்கூடாது, நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய உணவுகள் எதாக இருந்தாலுமே நீராகட்டும், உணவுப் பொருளாகட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா ஈஸியாக வந்து மழை காலத்தில் உங்களுக்கு டயரியா ஏற்படக்கூடிய சூழ்நிலை எதிர்ந்து ஏற்படுது. நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருளும் தான் வந்து டயரியாவிலேருந்து மலேரியாவிலேருந்து ஏற்படுது. அடுத்தது நம்ம வீட்டு சுற்றிலும் தண்ணி தேங்காமல் வச்சுக்கணும். அது கொஞ்சம் முடியாது தான், ஏன்னா அந்த மழை காலங்களில் எல்லா இடத்துலையுமே தண்ணி தேங்குது. இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரு சின்ன சின்ன குழியிலையோ, கொட்டாங்குச்சிலையோ, அம்மிக்கல்லையோ, ஆட்டுக்கல்லையோ தண்ணி நின்றுச்சு அப்படின்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, டெங்கு கொசு வந்து உற்பத்தி ஆகி நம்மள என்ன பண்ணுது, சீக்கிரம் வந்து அட்டாக் ஆகுது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, உடனே வந்து இந்த மலேரியா ஆகட்டும், டெங்கு ஆகட்டும் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இன்னமும் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திறந்த வெளியில் வந்து மலம் கழித்தலும், அதாவது மழை காலத்தில் மலம் கழித்தலும் சிறுநீர் கழித்தலும் வந்து இதை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம உடலுக்குள்ள அந்த பாக்டீரியா எப்படி போகலான்னு தான் பார்க்கும். ஒன்று சுவாசம் வழியாக போகும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எதுக்கு மாஸ்க் போடுறோம், கையை கழுவுறோம், அந்த பாக்டீரியா உள்ளே போயிடுது அப்படின்னு என்ன பண்ணுவோம், உடனே அஃபெக்ட் ஆகும் லங் வழியா. சேம் அதே மாதிரி தான் நம்ம யூரினோ திறந்துள்ள மலம் கழித்தனால என்ன ஆகும், அந்த மலேரியாவோட பாக்டீரியாவோ ஏதோ ஒரு வைரஸோ நம்ம பாடியில் உள்ள போயிருச்சு அப்படின்னு என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கோல்ட் சீசனில் மலேரியா, இந்த டெங்கு இது எல்லாமே என்னது வைரஸ்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா கோல்டு ஏரியாவில் தான் என்ன பண்ணும், அது ஹெவியாக வந்து growth ஆகும். அடுத்தது வேற என்ன நீங்க பண்ணணும், இது பண்ணக்கூடாதது வேற என்ன பண்ணணும், நீங்க கூடியபட்சம் இந்த மழைக்காலம் முடிகிற, அதாவது குளிர்காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சூடான உணவா, அதாவது பழைய உணவு வந்து சாப்பிட தவிர்க்கணும். தண்ணியாகட்டும், சாப்பிட்ற உணவாகட்டும் குறைஞ்சபட்சம். இன்னொன்று, வீட்டில் நீங்க செஞ்ச உணவு சாப்பிட கற்றுக்கு இந்த குளிர்காலத்தில். ஏன்னா வியாதி வந்து எப்படி வருது, எதன் மூலியமா வருது என்னன்னு சொல்ல முடியாது. நீங்க பார்சல் கட்டுற கவர்ல அந்த பேப்பர், அந்த நூல்ல இருந்து கூட உங்களுக்கு என்ன பண்ணலாம், பாக்டீரியா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம கன்வியூஸாக போயிட்டு இருக்கோம். சூடான பொருளை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல வந்து உண்டாகும். அதேமாதிரி பழங்கள், கீரை, காய்கறிகள் இது இடம்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட கற்றுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருளுமே லாங் பீரியடில் சாப்பிடாதீங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது ஒன்று தான், கீழே கடந்து எடுத்து குப்பைத்தொட்டில் சாப்பிட்ற பொருள் ஒன்று தான். ஏன்னா இப்போ அதோட ஃப்ரிட்ஜில் வைக்கிற என்ன பண்ணுறோம், எல்லா பொருளுமே உள்ள வைக்கிறோம். நெயில் பாலிஷ் வைக்கிறோம், கறி வைக்கிறோம், முட்டை வைக்கிறோம். இது என்ன பண்ணுது, உள்ளேயே என்ன பண்ணுது, அந்த பாக்டீரியா உள்ள ரவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம சிக்கன் சாப்பிட்றோமா, சிக்கனை சாப்பிட்லாம், அதில் என்ன இருக்கும், நெயில் பாலிஷோட கெமிக்கல் இருக்கலாம். தக்காளி சாப்பிடும் போது சிக்கனோட பாக்டீரியா இருக்கலாம். அப்போ என்ன ஆகும், சில பேருக்கு எதுக்குனால வந்து டயரியா வருது, மலேரியா வருதுன்னு தெரியாது. அவங்க ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு குப்பை தொட்டி வச்சுருப்போம். அந்த குப்பை தொட்டி ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் உள்ள எத்தனை நாள் பழைய மாவு இருக்கும், எத்தனை நாள் பழைய தயிர் இருக்கும், யாருக்குமே தெரியாது. அதனால் கூடியபட்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிடாதீங்க. சூடான பொருளை சாப்பிடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 5 தடவை வந்து கையை சோப் போட்டு கைக்கலாம். சாப்பிடும்போதும் சரி, நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாலும் சரி, இதெல்லாமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு வந்து எந்த ஒரு வியாதி இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகலாம். இப்போ நம்ம உணவு முறைகளை வந்து சிலது மாற்றணும். நம்ம உடம்புல வந்து வியாதி வராமல் இருக்கிறது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது. ப்ரோட்டீன் நம்மளுக்கு எதில் கிடைக்குது, மீட், சிக்கன், மட்டன், பீஃப் இதுலேருந்து எல்லாமே கிடைக்குது. ப்ளஸ் எக், இதெல்லாம் சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு எக்கில் கிடைக்கலாம். ஒரு நாளைக்கு இந்த வின்டர், இந்த குளிர் சீசனில் ஒரு நாளைக்கு ஒரு பாயில்டு எக் சாப்பிட்லாம். வெஜிடபிள்ஸ், அதாவது க்ரீன் வெஜிடபிள்ஸ், இந்த பீன்ஸ், அந்த ப்ரக்கோலி, தென் இந்த கேபேஜ், சுக்னி, இது எல்லாமே என்ன பண்ணலாம், பாயில் பண்ணி டாஸ் பண்ணியே நீங்கள் டெய்லி ஒரு 150 கிராம் சாப்பிட்லாம். அது கூட 200 கிராம் என்ன பண்ணலாம், மீட்டுன்னு இன்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன் கிடைக்கும். இது கூட உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் பொட்டேட்டோ, கொஞ்சம் ரைஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வின்டர் சீசன்லேருந்து, இந்த மழை காலத்துலேருந்து என்ன பண்ணலாம், உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்டு வரலாம். சரிங்களா? சில பேர் வந்து இந்த சொல்லில் எல்லாருமே சாப்பிட்றாங்க. இந்த பரோட்டா, சில பேர் இந்த சின்ன சின்ன இதில் கிடைக்கிற இடத்துல எல்லாமே சாப்பிட்றாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ப சாப்பிட்றாங்க. இருந்தாலுமே ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த கீரை, இந்த பச்சை காய்கறிகள் இதெல்லாம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் மெயினாக வந்து அதிகரிக்கும். இந்த கீரையெல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து உடம்புல அவ்வளோ அதிகரிக்கும். இந்த முருங்கைக்கீரையெல்லாம் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆட்டுக்கு மாட்டுக்கு அசால்ட்டாக உடச்சி போட்டு போகும். கேன்சரே நீங்கள் போகும்னு சொல்கிறாங்க. இது முருங்கைக்கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா கேன்சரே போகும். உடம்புல உள்ள நாடா புழுக்கள் வந்து கெட்ட புழுலாம் வெளியே போகும். அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம உணவு, அந்த பச்சைக்காய் உணவு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல ஏற்பட்டிருக்க நம்ம அந்த சில பேருக்கு மைல்டாக கூட இருக்கலாம், அந்த டயரியா, டெங்கு, நம்ம மைல்டாக இருக்க பட்சத்தில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு வழியில் நம்ம உடலை விட்டு கழிவாக வெளியே போயிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.